நெல்லித்தோப்பு, உருளையன்பேட்டை பகுதிகளில் குடிநீர் விநியோகத்தில் பிரச்சினை ஏற்பட்டது. இதனால் பல பகுதிகளிலும் குடிநீர் கேன்களை மக்கள் வாங்கி பயன்படுத்துகின்றனர். இந்நிலையில் கடைகளில் விற்கும் குடிநீர் கேன்களில் பல பிரச்சினை எழுவதாக புகார்கள் எழுந்தன. இதனை அடுத்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் குடிநீர் கேன்கள் விற்கும் கடைகளில் சோதனை மேற்கொண்டனர். புதுவை குயவர்பாளையம், லெனின் வீதி பகுதிகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வில் ஈடுபட்டனர். 20 லிட்டர் குடிநீர் விற்கும் கடையினரும் அரசின் விற்பனை உரிமம் எடுக்க வேண்டும் என அறிவுறுத்தினர். பல்வேறு கடைகளில் இருந்த குடிநீரை தர பரிசோதனைக்காக எடுத்துச் சென்றனர். இந்நிலையில் காலாவதியான கேன்களில் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த தண்ணீரை அதிகாரிகள் ரோட்டில் கொட்டினர். இதைத் தொடர்ந்து அதிகாரிகள் கடை உரிமையாளர்களையும் எச்சரித்தனர். விதிகளை மீறி அதிக பழைய முறை குடிநீர் கேன்களை பயன்படுத்தக்கூடாது என தெரிவித்தனர். புதுவை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரு தந்தையார் கோபால்சாமி நாயக்கர் பிறந்த நாளையொட்டி காமராஜர் சாலையில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு சட்டமன்ற உறுப்பினர் நேரு மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தினார். நிகழ்ச்சியில் நமது மக்கள் கழக பொதுச் செயலாளர் விநாயகம், பொருளாளர் செல்வம் என்கின்ற ராமச்சந்திரன் மற்றும் நமது மக்கள் கழக பிரமுகர்கள் பலர் பங்கேற்றனர். புதுச்சேரி கணபதி செட்டிக்குளத்தில் உள்ள மருத்துவக் கல்லூரியில் 10க்கும் மேற்பட்ட மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட 2 பேரை உடனடியாக பணி நீக்கம் செய்து வழக்கு பதிவு செய்ய வேண்டும். தற்போது போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை மீண்டும் கல்லூரி விடுதியில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட மருத்துவக் கல்லூரியில் படிக்கும் செவிலியர், பிசியோதெரபி உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த மாணவர்கள் கல்லூரி வளாக வாயிலில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு கல்லூரி பேராசிரியர்களின் பதவி உயர்வில் உயர்கல்வித்துறை அலட்சியம் செய்யாமல் உடனடியாக பதவி உயர்வு அளிக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சிவா புதுச்சேரி அரசை வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் பெண்கள் பணி நேரம் இரவு 10 மணி வரை நீட்டிப்பு. ஏற்கனவே இரவு 10 மணி வரை வேலை நேரம் இருந்த நிலையில் 7 மணியாக குறைக்கப்பட்டது. இதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்ததால் மீண்டும் பழையபடியே வேலை நேரத்தை மாற்றி அமைத்து தொழிலாளர் நலத்துறை உத்தரவு. புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் ஒப்பந்த துப்புரவு ஊழியர்கள் பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தனியார் நிறுவனம் மூலம் ஒப்பந்த முறையில் 90க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள் 8 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகின்றனர். ஊதியத்தை உயர்த்தி வழங்க வலியுறுத்தி பணிகளை புறக்கணித்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை கௌசிக பாலசுப்பிரமணியர் திருக்கோவிலில் 73ஆம் ஆண்டு கந்தசஷ்டி சூரசம்ஹார திருக்கல்யாண விழாவில் 17ஆம் நாள் நிகழ்ச்சியாக ஊஞ்சல் உற்சவத்தில் வண்ண மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்ட கௌசிக பாலசுப்பிரமணியர் அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சலில் எழுந்தருளி பக்தர்களுக்கு சிறப்பு காட்சியளித்தார்.